الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم صلوا كما رأيتموني أصلي رواه البخاري அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் மன்னிப்பும் மக்ஃபிரத்தும் அவனுடைய ரஹ்மத்தும் சொரிந்தருள்வானாக என்று வேண்டியதனால் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய மேலான மன்னிப்பை கொண்டு நம் அனைவர்களையும் அரவணைத்துக் கொள்வானாக. அல்லாஹு தஆலா எந்த நலவுகளை ஏவி இருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அவன் தடுத்த விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவன் விரும்பக்கூடிய சாலிஹான அமல்களை மௌத்து வரைக்கும் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய ஈமானை தந்தருள்வானாக. எம் பாவங்களை மன்னித்தருள்வானாக. கடந்த காலங்களை விட எதிர்வருகின்ற காலங்கள் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சிறந்த காலமாக்கி தந்தருள்வானாக. உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் கொண்டு சேர்த்தருள்வானாக. இந்த மஸ்ஜிதினுடைய ஃபவுண்டர்ஸ்களுக்கு, இஸ்தாஃபர்களுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ரஜபுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இன்று பிற 23வது நாள். அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலேயே 12 மாதங்களையும் அல்லாஹ் படைத்தான். அந்த 12 மாதங்களுள் 4 மாதங்கள் கண்ணியங்கள், மாண்புகள், புனிதத்துவங்கள் நிறைந்த மாதங்களாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றான். அந்த 4 கண்ணியமான மாதங்களில் 3 மாதங்கள் தொடராகவும் 1 மாதம் இடைநடுவிலும் வருகிறது. துல்கஅதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம், 3 மாதங்கள் தொடராக வருகின்ற புனிதமான மாதங்கள். இடைநடுவிலே வருகின்ற ஷஅபானுக்கும் ஜுமாதல் ஊலா மாதத்துக்கும் இடையிலே வருகின்ற இடைநடுவிலே வருகின்ற மாதம் தான் நாம் இருக்கின்ற இந்த ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சஹாபாக்களோடு சேர்ந்து ரமலானுக்கு தயாராகிய மாதம் இந்த ரஜபுடைய மாதம். நாளாந்தம் நாங்கள் தொழுகின்ற ஐங்கால தொழுகையை அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபை தன்னின் பக்கமாக அழைத்த மிஅராஜுடைய பயணம் மேற்கொண்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதம். தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கின்ற போது நஜ்ஜாஷி மன்னன், ஹபஷாவுடைய மன்னனாக திகழ்ந்தவர் நஜ்ஜாஷி மரணித்த போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே காயிபான ஜனாசா தொழுவித்த மாதம் நாம் இருக்கின்ற இந்த ரஜபுடைய மாதம். ஹிஜ்ரி 953ஆம் ஆண்டு சலாஹுத்தீன் அய்யூபி மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆக்கிரமிப்பாளர்களுடைய கைகளிலிருந்து மீட்டி அதை பரிசுத்தப்படுத்தி முஸ்லிம்களுடைய கையிலே ஒப்படைத்த மாதம் நாம் இருக்கின்ற இந்த ரஜபுடைய மாதம். அல்ஹம்துலில்லாஹ், 4-5 நாட்களாக அந்த பலஸ்தீன் சிறார்கள் அந்த சமாதான சுவாச காற்றை இப்போது ஒரு குறுகிய கால யுத்த நிறுத்தத்தின் மூலமாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இந்த ரஜபுடைய மாதம் தான் என்பதை நினைத்து பார்க்கிற போது அது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கோ வருடத்துக்கோ இருக்காமல் கியாமத் நாள் வரைக்கும் அந்த பூமியிலே சமாதான காற்று வீச வேண்டும் என்று நாம் அனைவரும் துஆ செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதல்ல முக்கியம், வாழ்ந்துவிட்டு நாம் மரணிக்கிற போது எவ்வாறான நிலையிலே நாம் மரணிக்க போகிறோம் என்பதை நினைத்து நாம் செயல்பட வேண்டிய ஒரு காலம் இந்த ஹயாத்து துன்யா. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ர்ஸுக்னா பிஹுஸ்னில் காத்திமா, எனக்கு நீ விரும்பக்கூடிய நல்ல முடிவை தந்து நல்ல மௌத்தை தருவாயாக. இந்த துஆவை நாங்கள் அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிகமாக 3 துஆக்களை வழக்கமாக கேட்டு வருவார்கள். அதில் ஒன்று, அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதா ஃபீ சபீலிக், யா அல்லாஹ், ஒரு நாள் நான் மௌத் ஆகின்ற போது ஒரு ஷஹீதாக, ஒரு என்னுடைய எதிரி என்னை வெட்ட வேண்டும், என் உடம்பிலிருந்து ஈமானிய ரத்தம் சொட்டு சொட்டாக வடிய வடிய உன்னை நான் சந்திக்கின்ற ஷஹாதத்துடைய மௌத்தை யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று துஆ கேட்டார்கள். இரண்டாவது கேட்பார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஃபாஅத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை வேண்டினார்கள். மூன்றாவதாக கேட்டார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னா ذُرِّيَّةً صالحா, சாலிஹான நல்ல பரம்பரையை சந்ததியை தருவாயாக என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் கேட்டதை போல கொடுத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு நேர்வழி நடந்த கலீஃபாவாக, நீதிக்கு ஒரு உமராக மதீனத்துடைய மண்ணிலே ஆட்சி கூடத்தில் இருக்கிறார்கள் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அமீரும் தலைவரும் ஜனாதிபதியும் அவர்தான். மஸ்ஜிது நபவியினுடைய இமாமும் அவர்தான். ஒவ்வொரு நாள் ஃபஜ்ர் தொழுகையையும் வளமையை போல தொழுவிப்பார்கள் முன் நின்று. தன்னுடைய வீட்டிலேயே தொழுகைக்காக தயாராகி தொழுகைக்குரிய உடுப்பை உடுத்தினார்கள். உதுவுடனேயே தன்னுடைய வீட்டிலிருந்து மஸ்ஜிது நபவிக்கு ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகையை நடாத்துவதற்காக வருகிறார்கள். வந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத் சொன்னப்பட்டதற்கு பிறகு இமாமத்தினுடைய முஸல்லாவிலே வந்து நின்று தொழுகையை தக்பீர் கட்டி ஆரம்பிக்கிறார்கள். சற்று வேளையிலே அவர்கள் கராஅத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், இனிமையாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். பின் சப்பிலே தொழுது கொண்டிருந்த ஒரு முனாஃபிக் நயவஞ்சகரில் ஒருவன் மறைத்து கொண்டு வந்திருந்த நஞ்சு பூசப்பட்ட கூர்மையான வாளினால் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதுகிலும் வயிற்றிலும் தாறுமாறாக குத்த ஆரம்பித்தார். உடம்பிலிருந்து ஈமானிய ரத்தம் வேறிட்டு பாய்ந்து கொண்டிருக்கிறது. நிலை தடிமாறி போனார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பின் சப்பிலே நின்று கொண்டிருந்த முஅஸ்ஸினுக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடித்தார்கள். இழுத்து முன் சப்பிலே முன் இமாமத்துடைய
இமாமத்தை தலைமை தாங்கி தொழுகை நடாத்துமாறு அவரை இழுத்தார்கள். சற்று வேளையிலே மயக்கமுற்று கீழே விழ பார்க்க போது பின்னால் இருந்த 2 சஹாபிகள் வந்து கைத்தாங்கலாக பிடித்துக் கொண்டார்கள். எடுத்து சென்று அவர்களுக்கு முதலுதவி கொடுத்தார்கள். சற்று வேளையிலே அவர்கள் மயக்கமுற்று கீழே வீழ்ந்து விட்டார்கள். பல மணி நேரத்திற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கமுற்ற நிலையில் இருந்தவர்கள் கண் விழிக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீன் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் இன்னும் சுபஹு தொழவில்லை, நீங்கள் இன்னும் சுபஹு தொழவில்லை என்ற செய்தியை சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அஸ்ஸல்லன் நாஸ், மனிதர்கள் சுபஹு தொழுது விட்டார்களா? என் தோழர்கள் சுபஹை நிறைவேற்றி விட்டார்களா? ஆம் என்று சொன்ன போது உடம்பெல்லாம் ஆடைகள் எல்லாம் ஈமானிய இரத்தத்தால் தோய்ந்து போயிருக்கிற நிலையில், உதுவெடுக்க செல்ல முடியாத நிலையில் மண்ணிலே தயம்மம் செய்த அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரத்தத்தோடு குற்றுயிராக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது சலாம் கொடுத்ததற்கு பிறகு சொன்னார்கள், லா ஹவ்த ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா, தொழுகையை விட்டவனுக்கு, தொழுகை இல்லாத ஒருவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது என்று சொன்னார்கள். தொழுகை இல்லாத ஒருவருக்கு இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொன்னார்கள். தொழுகை இல்லாதவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் இடையில இருக்கின்ற வேறுபாடு வித்தியாசம் தொழுகையாகும். யார் ஒருவர் தொழுகின்றாரோ அவர் முஸ்லிமாக இருக்கிறார், யார் முஸ்லிமாக இருந்து கொண்டு தொழவில்லையோ அவன் காஃபிராகி விட்டான் என்று சொன்னார்கள். மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர், தொழுகைக்குரிய நேரம் வந்தும் தொழாத மனிதன் காஃபிராகி விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் ஒரு முஸ்லிமாக இன்று காலையிலே கண் விழித்தேனா அல்லது ஒரு காஃபீரான நிலையிலே இன்று நான் கண் விழித்தேனா என்பதை நான் உங்களிடத்தில் கேட்பதற்கு முன்னால் உங்களுடைய நஃப்ஸிலே நீங்கள் கை வைத்து நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் ஒருவர் 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தொழுகையை தொழுத மனிதன் அடுத்த தொழுகைக்கு தயாராகும் போது அதற்கு இடையில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இன்று ஃபஜ்ர் தொழுத ஒருவர் ஜும்ஆ தொழுகைக்காக வந்திருக்கிறார் என்றால் அந்த மனிதர் இதற்கிடையிலே செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவர் வந்திருக்கிறார். ஒரு நேரத்தில் ஃபஜ்ர் தொழுத மனிதர் வஃபாத் ஆகியிருந்தால் ஜும்ஆவுக்கு முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவர் அல்லாஹ்வை சந்திக்கிறார். ஜும்ஆ தொழுத ஒருவர் அஸர் தொழுகைக்காக தயாராகின்றார் என்றால் ஜும்ஆவுக்கும் அஸருக்கும் இடையிலே அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனத்துடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தொல்லைகள் கொடுத்தவர்கள் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள். அந்த முனாஃபிகீன்கள் நபிகளாருக்கு முன்னால் வந்து நாங்களும் முஃமின்கள் முஸ்லிம்கள் நடித்துக் கொண்டு நபிகளாருக்கு பின்னால் தொழுகையிலே ஈடுபடுவார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை நபிகளாருக்கு காட்டிக் கொடுத்தான். யார் யார் நிஃபாக்கோடு வாழ்கிறார்கள், நயவஞ்சகத்தன்மையாக யார் இருக்கிறார்கள், யார் முனாஃபிகீன்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு காட்டிக் கொடுத்தான். எங்களிலே யார் முனாஃபிக் என்று எங்களுக்கு யாருக்கேனும் அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா? எங்களோடு இருக்கின்றவர்கள் எல்லோருமே நல்லவர்களாக இதய சுத்தியோடு மன தூய்மையோடு தான் எங்களோடு பழகுகிறார்களா? எப்படி நாம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுவது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிகீனுடைய சில அடையாளங்களை சொன்னார்கள். பொய் பேசுவான், வாயை திறந்தாலே பொய் பேசுவான், அவன் சுத்த முனாஃபிக் என்று சொன்னார்கள். மோசடி செய்வான், மோசடி செய்வான், நம்பினால் அவன் மோசடி செய்வான், வாக்களித்தால் மாறு செய்வான். இவைகள் எல்லாம் பிரபலியமான ஹதீஸ்கள். அன்று முதல் 10 வருடங்கள் 30-40 வருடங்களாக நாங்கள் பயான்களில் கேட்டு வருகின்ற முனாஃபிகீன்களுடைய அடையாளங்கள். ஒருவருக்கு இந்த சஃபிலே மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு 70 வயது என்றால்
அவர் 10 வயதுல இருந்து தொழ ஆரம்பித்தால் 60 வருடங்களாக தொழுது கொண்டிருக்கிறார். 60 வருடங்கள் எத்தனை பல ஜும்ஆவுக்கு அவர் வந்திருப்பார், எத்தனை பல குத்பாக்களை கேட்டிருப்பார், இந்த ஹதீஸ்கள் எத்தனை பல தடவைகள் தன்னுடைய காதால் கேட்டு விட்டு சென்றிருப்பார். இது ஒன்றும் புதிய ஹதீஸ் அல்ல. முனாஃபிகீன்களுடைய அடையாளங்கள் பிரபலியமான இந்த 3ஐயும் அறிந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபஹு தொழாமல் யார் ஒருத்தன் படுத்துறங்குகிறானோ அவன் சுத்த முனாஃபிக் என்று சொன்னார்கள். யார் ஒருவர் இஷா தொழுகையை விட்டுவிட்டான் அவனும் சுத்த முனாஃபிக் என்று சொன்னார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், நான் அந்த முனாஃபிக்கினுடைய பட்டியலிலே நான் இருக்கிறேனா? துஹர் தொழுகின்றோம், அஸர் தொழுகின்றோம், மக்ரிப் தொழுகின்றோம், இஷாவிலே அலட்சியம் பொடுபோக்கு, அல்லது இஷாவையும் தொழுதோம் ஆனால் ஃபஜ்ர் தொழாமல் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறோம், அதில் நாம் சுத்த முனாஃபிக்குடைய நிலையை அடைகிறோமா இல்லையா? அல்லது 5 நேர தொழுகையும் கரெக்டாக முறையாக தொழுகின்றோம், ஒரு சனி அல்லது ஞாயிறு அல்லது போயாத்தின விடுமுறை வந்துவிட்டால் வேலைக்கு போவதில்லை, பிள்ளைகள் பாடசாலைக்கு போவதில்லை, அல்லது வீட்டிலே இருந்து நாங்கள் வெளியூர் பயணங்கள் செல்லுகின்றோம், சுற்றுலாவுக்காக குடும்பத்தோடு செல்லுகின்றோம், அங்கே இந்த சுபகும் இல்லை தொழுகையும் இல்லாத நிலை, இது சுத்த முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யுத்த களத்திலே சஹாபாக்கள் யுத்தம் புரிந்து கொண்டிருப்பார்கள். தொழுகைக்குரிய நேரம் வந்தால் ஹய்யா அலா ஸலா என்றால் ஒரு கூட்டத்தை தொழுகையிலே ஈடுபட சொல்லுவார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் சுஜூதி செய்யாமல் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவன் ஜனாசாவாகத்தான் இருக்க வேண்டும். வாங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தொழுகைக்கு வரவில்லை என்றால் அவனுடைய உடம்பிலே ஜனாசா, அவன் உடம்பிலே ரூஹ் இல்லாத நிலையில் தான் அவன் படுத்துக் கொண்டிருக்க வேண்டும். வாங்கு சொன்னதற்கு பிறகும் யார் ஒருவன் தொழுகையிலே ஈடுபடாத நிலையிலே தன் காரியத்திலே கண்ணாக இருப்பானோ அவனை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனையும் அவன் இருக்கின்ற இடத்தையும் விறகுகள் சேர்த்து நெருப்பு வைத்து பற்ற வைப்பதற்கு நான் விரும்புகிறேன், என் மனம் விரும்புகிறது, துடிக்கிறது என்று சொன்னார்கள். தொழாதவனுடைய வீட்டினுடைய நிலைமையை சொன்னார்கள். ஆனால் நான் செய்ய மாட்டேன், ஏனென்றால் அந்த வீட்டிலே வயோதிபர்கள் இருப்பார்கள், அந்த வீட்டிலே நோயாளிகள் இருப்பார்கள், அந்த வீட்டிலே சிறு பிள்ளைகள் குழந்தைகள் இருப்பார்கள், கர்ப்பிணி பெண்கள் இருப்பார்கள், அதனால் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் என் மனம் விரும்புகிறது, துடிக்கிறது, தொழாதவனுடைய வீட்டை அவனோடு சேர்த்து பற்ற வைக்க வேண்டும் என்று விரும்பி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் தொனியிலே இந்த சமுதாயத்தினரை எச்சரிக்கை செய்தார்கள். ஒரு முஃமினுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காபிருக்கும் இடையில இருக்கின்ற வித்தியாசம், வேறுபாடு தொழுகைதான், பெயர் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், இந்த முனாஃபிகீன்கள் நாளை மறுமை நாளில் நரகத்தின் ஆழத்திலே அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் சந்ததியும் பாதுகாத்தருள்வானாக. நாம் அனைவரும் நேரகாலத்தோடு ஜும்ஆவுக்காக குளித்து நல்ல தூய்மையான ஆடைகளை அணிந்து அத்தர்மணம் பூசி ஸலவாத்து சொல்லிய நிலையில் நபிகளார் மீது சலாமும் சொல்லிக் கொண்டு மஸ்ஜிதுக்குள்ளே வந்து 2 ரக்காத் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுதுவிட்டு குத்பா பிரசங்கத்துடைய அமலை செய்வதற்காக காத்து கொண்டிருந்தோம். இந்த நிலைமை வருவதற்கு என்ன காரணம்? ஒன்று, நாம் எடுக்கின்ற முயற்சி. இரண்டாவது, நம் பெற்றோர்கள் அன்று கேட்ட துஆ. நம் பெற்றோர்கள் நமக்காக துஆ கேட்டார்கள். எப்படி கேட்டார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதை போல. அல் குர்ஆனை திறந்து நாங்கள் பார்க்கிற போது, குர்ஆனை ஓதுகின்ற போது அருமையான ஆழமான துஆக்கள் அதிலே நாங்கள் ஓதிக்கொண்டு செல்லுவோம். நபிமார்கள் கேட்ட துஆக்களிலே அதிகமான கருத்துள்ள துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. அந்த துஆ ஒன்றை கூட அல்லாஹ் வீணாக்கவில்லை. கியாமம் உள்ள வரைக்கும், மனித கோடி உள்ள வரைக்கும் இந்த சமுதாயத்தினர்கள் அந்த துஆவை படிக்க வேண்டும், வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை துஆக்களையும் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி தந்திருக்கின்றான். அதில் ஒரு துஆ தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரிய்யதி.
ரப்பனா வ தகப்பல் துஆ, 3 கருத்துள்ள துஆவை கேட்டார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழக்கூடியவனாக நீ கபூல் செய்வாயாக, ஆக்கி தருவாய். தனக்காக துஆ கேட்டார்கள். தொழுகை இல்லாத ஒரு காபிராக, தொழுகை இல்லாத ஒரு முனாஃபிக்காக இந்த பூமியில், இந்த நிலத்திலே யா அல்லாஹ் என்னை நீ வாழ வைக்காமல் எல்லா நிலைகளிலும் தொழக்கூடிய மனிதனாக நீ என்னை ஆக்குவாயாக, முதலாவது கேட்டார்கள். இரண்டாவது கேட்டார்கள் வமின் துர்ரியதி, நான் மாத்திரம் தொழுது நல்லவனாக இருந்து சொர்க்கத்தை அடைந்தால் போதுமா? என் மனைவி அந்த சொர்க்கத்தை அடையக்கூடாதா? எனக்கும் மனைவிக்கும் கிடைத்த என்னுடைய பிள்ளை செல்வங்களோடு அந்த சொர்க்கத்திற்குள் நாம் இருக்கக்கூடாதா? தாயும் தகப்பனும் சொர்க்கத்தில், பிள்ளைகள் சக்கருடைய நரகத்திலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தால் எந்த தாயினால் தகப்பனால் அந்த சொர்க்கத்திலே சிரித்து மகிழ்ந்து சொர்க்கத்துடைய வாழ்வை சந்தோஷமாக வாழ முடியும்? முடியுமா? முடியாது. இந்த உலகத்திலே எவ்வாறு சந்தோஷமாக குடும்பமாக வாழ்கிறோமோ அதே போல நாளை சுவர்க்கத்திலும் குடும்பமாக சுவர்க்கத்தில் வாழ்ந்தால் மாத்திரம்தான் சுவர்க்கவாதிகளால் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். தாயும் தகப்பன் சுவர்க்கத்திலே இருப்பார்கள், பிள்ளைகளை சுவர்க்கத்திலே காணவில்லை. கணவனிடத்திலே மனைவி கேட்பால், மனைவி இடத்திலே கணவன் கேட்பார், என்கிற பிள்ளைகள் எங்கே? சுவர்க்கத்தில் எல்லா இடங்களிலும் தேடி தேடி பார்ப்பார்கள், இருக்க மாட்டார்கள். சுவர்க்கத்திற்கு பக்கத்தில் மிக மிக கேவலமான ஒரு நரகம் இருக்கும், சக்கர் என்கின்ற நரகம். தாயும் தகப்பனும் எட்டி பார்ப்பார்கள், பிள்ளைகள் அங்கேதான் இருப்பார்கள், சக்கரில் இருப்பார்கள். கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், நாங்கெல்லாம் உலகத்தில் ஒன்றாக வாழ்ந்தோம், சொர்க்கத்திற்கு வந்து விட்டோம், நீங்க ஏன் இந்த நரகத்துக்குள்ள வந்தீர்கள்? நரகத்தில் இருக்கிற பிள்ளைகள், உறவினர்கள், சகோதரர்கள் சொல்லுவார்கள், லம் நக்கும் மினல் முஸல்லின், கரெக்டா நேரத்துக்கு நாங்கள் தொழவில்லை, அதனால் இங்க வந்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், என்னையும் என் குடும்பத்தையும் என் பரம்பரையை என் சந்ததிகளை என் ஜெனரேஷனை தொழுகையாளிகளாக யா அல்லாஹ் வாழ வைப்பாயா என்று கேட்டார்கள். மூன்றாவது கேட்டார்கள், யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே கையேந்தி எப்போதெல்லாம் துஆ கேட்கிறேனோ அத்தனை துஆக்களையும் யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சிடு. நான் செய்த தவறுகளினால், என் பாவங்களினால், என் அருவருப்பான அசிங்கமான கெட்ட நடத்தையினால் என் தொழுகையையோ என் துஆவையோ அழுக்கு படிந்த துணியை தூக்கி மூலையில் வீசுவதை போல இந்த மூகத்திலே தூக்கி எறிந்து விடாதையா அல்லாஹ். ரப்பனா வ தகப்பல் துஆ, என் அமல்களையும் என் துஆவையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதன் மூலமாக அந்த சந்ததிகளில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுடைய சந்ததியில் இருந்து வந்தவர் தான் அல்லாஹுடைய இறுதி தூதர், எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைர உம்மத்தாக இந்த மஸ்ஜிதில் அல்லாஹ் எங்களை உட்கார வைத்திருக்கின்றார். நாம் தொழுகின்றோம், நம் பெற்றோர்கள் தொழுதார்கள். இன்றைய ஒரு கவலைக்கிடமான கசப்பான உண்மை என்ன தெரியுமா? நம் பெற்றோர்கள் தொழுததை போல, நம் மூதாதையர்கள் அப்பாமார்கள் தொழுததை போல, நாம் தொழுகின்றதை போல நம்முடைய இளவயது மகனோ மகளோ தொழுகக்கூடியவர்களாக காணவில்லையே. இளவயது சமுதாயத்தினர், மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், இன்றைய வாலிபர்களில் அதிகமானவர்களை மஸ்ஜிதிலே சுஜூதிலே காண முடியவில்லையே. நாங்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற போதே இவர்களுடைய நிலை இப்படி என்றால், நான் கபருக்கு சென்றதற்கு பிறகு இவர்களுடைய நிலை என்ன? இப்போதே தொழுகைக்கு வாங்க, எங்களோட தொழப்போவோம், தொழுங்க என்று சொல்லுவதற்கு தாய் தகப்பன் இருந்தும் கூட அவர்களால் தொழ முடியவில்லை என்றால், நாளை ஒரு நாள் அந்த தொழுகை என்று சொல்லிக் கொண்டு தாயும் தகப்பனும் சந்தூக்கிலே வைக்கப்பட்டு கபருக்கு போனதற்கு பிறகு யார் அவரை தட்டி எழுப்ப போகிறார்? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் மாற வேண்டும். நாம் மாற வேண்டிய காலம் வந்திருக்கிறது. நோய்கள், வருத்தங்கள், வலிகள், திடீர் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பல மரணங்களை நாளாந்தம் கண்டு கொண்டிருக்கிறோம். எப்போது மௌத்து வரும் தெரியாது.
வருகின்ற போது அந்த தொழுகை தொழுத நிலையில் மலக்குல் மௌத்தினிடத்தில் வர வேண்டும் என்று விருப்பம் இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா. ஒவ்வொரு தாயும் தகப்பனும் கேளுங்கள் இந்த துஆவை. என்னையும் என் குடும்பத்தையும் என் பரம்பரையும் யா அல்லாஹ் தொழக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் வாழ வைப்பாயாக. நேற்று இன்று படுத்துறங்கியவர் இன்ஷா அல்லாஹ் என்றாது ஒரு நாள் அல்லாஹ் தட்டி எழுப்புவான். போ பள்ளிக்கு, அல்லாஹ் தட்டி எழுப்புவான். மனதை மாற்றுவான், குணத்தை மாற்றுவான். தொழுகையாளியான சமுதாயமாக குடும்பமாக இந்த பூமியில் அல்லாஹ் வாழ வைப்பான். இந்த உலகத்தில் ஒரே குடும்பமாக எப்படி நாம் சந்தோஷமாக வாழ்ந்தோமோ, ஒரே குடும்பமாக ஒரு உல்லாச பயணம் போனோமோ, அதே போல அதே குடும்பத்தோடு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் சந்தோஷமாக அல்லாஹ் வாழ வைப்பான் என்பதில் சந்தேகம் கிடையாது. இறுதியாக தொழுகையாளிகள் 3 வகையினராக இருக்கிறார்கள். ஒன்று, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகைக்காகவே தங்களை தயாராக வைத்திருக்கக்கூடிய முஃமின்கள். அவர்கள் கடமைக்காக தொழ மாட்டார்கள். தொழுகையை அவர்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு நிறைவேற்றுவதற்கு தயாராகுவார்கள். இவர்கள் பயபக்தியான தொழுகையாளிகள். இவர்கள் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துடைய வாரிசுகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றார். தொழுகைக்கு தயாராக இருப்பார்கள் என்றால் என்ன? தொழுகைக்கான முன்னாயத்தங்களில் ஒன்று உது மாத்திரம் அல்ல. தொழுகைக்கு முஸல்லாவில் வருவதற்கு முன்னால் தன்னுடைய ஆடையை கூட தயார் நிலையில் வைத்திருப்பது ஒரு முஃமினுடைய அடையாளம். அரைக்குறை ஆடைகளோடு பள்ளிக்கு வரக்கூடாது. மற்றவர்களுடைய கண்களுடைய கவர்ச்சியை இழுக்கின்ற அளவுக்கான கடும் நிறமுள்ள அல்லது படங்கள் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் எழுதப்பட்ட மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது. மற்றவர்களுடைய பார்வையை நான் சுண்டி இழுப்பேனையாக இருந்தால், அவனுடைய கவனம் அங்கே இழுக்கப்படுமையாக இருந்தால் அதற்கு நான் காரணமாக அமைந்துவிடக் கூடாது. தொழுகைக்காக தனித்துவமான ஒரு பிரத்யேகமான ஆடையை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அது முஃமினுடைய பண்பு. தூய்மையான ஆடைகள், கெட்ட துருவாடைகள் அடிக்கக்கூடிய ஆடைகளோடு தொழுகைக்கு முஸல்லாவுக்கு நாம் வந்து அசௌகரியப்படுத்தக் கூடாது, மக்களையும் மலக்குகளையும். இது முதலாவது தொழுகையாளிகள். இரண்டாவது தொழுகையாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். தொழுகையில பேணுதலாக இருப்பார்கள். ஊர்ல தொழுகிற மாதிரி நீண்ட தூர பிரயாணத்தில் இருந்தாலும் தொழுகையை விட்டு விட மாட்டார்கள். சுகமாக இருக்கின்ற போதும் தொழுவார்கள். நோயாளியாக கட்டிலே படுத்துக் கொண்டிருந்தாலும் தொழுகையிலே கவனமாக இருப்பார்கள். பேணுதலான தொழுகையாளி. இவர்களும் ஃபிர்தௌஸுடைய சொந்தக்காரர்கள். ஃபிர்தௌஸ் என்றால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய சொந்தக்காரர்கள். மூன்றாவது ஒரு வகையினர் இருக்கிறார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையிலே பொடுபோக்காளர்கள். கிடைத்தால் தொழுவார்கள், இல்லை என்றால் மறந்து விடுவார்கள். ஒரு நிக்காஹினுடைய வீடு என்றால் தொழுகையை விட்டு விடுவார்கள். ஒரு மையத்துடைய வீடு என்றால் 4 சனம் கூடுகின்ற போது தொழுகைக்கான நேரம் வந்தாலும் கணக்கெடுக்க மாட்டார்கள். ஊரிலே தொழுவார்கள். வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் போனால் தொழுகைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத நிலை. இது அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றவில்லை, தங்களுக்கு தாங்களே ஏமாற்றி தங்களுடைய தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளக்கூடிய பொடுபோக்கான தொழுகையாளிகள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல துஹர், அஸர், மக்ரிப் போன்ற தொழுகைகளை தொழுவார்கள். இஷாவை விட்டு விடுவார்கள். இஷா தொழுவார்கள் அல்லது ஃபஜ்ர் இல்லாமல் தொழுது படுத்துறங்கிக் கொண்டிருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா நாளும் நான் ஒரு முஃமீனாகவே வாழ வேண்டும். அந்த முஃமீனுக்குரிய அடையாளம் தான் தொழுகை. நீங்கள் அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? தக்பீர் கட்டி தொழுங்கள். நீங்கள் ரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? பரிசுத்தமான குர்ஆனை திறந்து ஓதுங்கள். அல்லாஹ் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை 4 பேர் சந்தூக்கில் கொண்டு போய் எங்களை தொழுவிப்பதற்கு முன்னால் அந்த மன்னரைக்காக இப்போதே நாம் தொழுது நம்முடைய ஆখিরাத்துடைய பயணத்துக்காக தயாராகுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் மௌத் வரைக்கும் நிரந்தரமாக தொழக்கூடிய நல்ல பயபக்தியான தொழுகையாளிகளாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களையும்
மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்களை விட்டு மறைந்து விட்ட மன்னரை வாசிகளான கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. மௌத்தாகின்ற போது கலிமா ஷஹாதாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. நீண்ட ஹயாத்தை தந்து உறுதியான ஈமானையும் உடல் சுகத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்கள் பரம்பரையை தொழுகையாளிகளாக கபூல் செய்வாயாக. எங்களுடைய எதிர்காலத்தை சிறப்புள்ளதாக்கி தந்தல்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக முத்தகீன்களாக நம்முடைய பரம்பரையால் வாழ்வதற்கு அருள் பாலிப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.